அசல் பி 1,00,000 ரூபா, வட்டி 3 பைசா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 3 பைசா வட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா 100 பைசாக்கு 3 பைசா. சரியா? அதாவது 1 ரூபாய்க்கு 3 பைசா அப்படின்னு அர்த்தம். 100 பைசாக்கு 3 பைசா வட்டி. ஓகேவா? அப்படின்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி? 3 ரூபாய் வட்டி. கரெக்டாக? நாம் ரூபாய்க்கு மாற்றிட்டோம். 100 ரூபாய்க்கு 3 ரூபா வட்டி. காலம் 1 மாதம். இப்போ வட்டி கண்டுபிடிக்கிறோம். அசல் அப்படியே போட்டிருக்கோம் 1,00,000 ரூபா. அடுத்து வட்டி 100 ரூபாய்க்கு 3 ரூபா வட்டி. மாதம் 1 பெருக்குனா 3000. அடுத்து அசல் 1,00,000 ரூபா, வட்டி 3 ரூபா வட்டி. 3 ரூபா வட்டிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா 100 ரூபாய்க்கு வட்டி 3 ரூபான்னு அர்த்தம். அதாவது 3 பைசா வட்டினா பைசா கணக்கில் சொல்கிறோம், இது ரூபா கணக்கில் சொல்கிறோம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ரெண்டுமே வேறு வேறு கிடையாது. 3 பைசா வட்டினாலும் 3 ரூபா வட்டினாலும் ஒன்று தான். இது எதை குறிக்குதுன்னா 100 ரூபாய்க்கு 3 ரூபாங்கிறத குறிக்குது. இது 1 ரூபாய்க்கு 3 பைசாங்கிறத குறிக்குது. 1 ரூபாய்க்கு 3 பைசானா 100 ரூபாய்க்கு 3 ரூபா. சரியா? அதனால் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுக்குமே ஒரே வட்டி 3000 ரூபா தான் கொடுக்கணும்.